கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப டவுட் ஆகிருக்கு போகுது எல்லாருக்கும். என்ன சொன்னது கேட்டுச்சா உங்களுக்கு? கேட்கல தான், பின்னாடி சில பேர் கேட்கலன்றாங்க. இப்போ கேட்குதா பாருங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஏன் கேட்குறேன், நிறைய பேர் கிறிஸ்தவங்க இல்லாதவங்க வராங்க நம்ம சபையில் உட்காந்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு கிறிஸ்தவர்களை சொல்லலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளை சொல்லலாம் தான். அவங்களும் கேட்பாங்கல்ல. நிறைய பேர் ஆண்டவரை நம்பி நிறைய பேர் இந்த ஆலயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணுங்க, அவங்களாம் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. சரி, செய்திக்கு போகும்போது முன்பதாக இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேட்குறியாப்பா, வந்தியா செய்தி குட்டியா போயாப்பான்ட்டு. நம்ம ஏன் பேப்பர் படிக்க போகிறோம், நம்ம ஏன் வாட்ஸ்அப்பா, நம்ம ஃபோனே யூஸ் பண்ணுறதில்ல. கிட்ட பேசுவா, ஓகே சரிங்களா. நம்ம எதுவுமே இப்போ அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம வேர்ல்ட் பீஸ் ஆஃப் டே, இன்டர்நேஷ்னல் உலக அமைதி நாள். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா உலகம் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கே நான் எப்படி போறேன் எனக்கு தெரியல. உலகம் எப்படி போனா எனக்கு என்ன, எப்படி போனா வாழ்ந்தான்னா யார் எப்படி இருந்தா எனக்கு என்னன்ற வாழ்றாமா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு நாளை இன்னைக்கு குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி நம்மளுக்குலாம் ஒரு பிறந்த நாளை வச்சுக்கிறாங்களோ இல்லை, அதே போல உலக அமைதி நாள்னு சொல்லி இன்றைக்கு அதை தீர்மானிச்சிருக்காங்க. அதை மணிட்டு தான் இன்னைக்கு நிறைய இடங்களில் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா. ஒரு விசை கண்களை மூடி இந்த உலக அமைதி நாளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்களும் நானும் ஜெபிக்கிட்டா அவ்வளோதான், வேஸ்ட். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் இது வரைக்கும் நீங்கள் தேசத்துக்கு ஜெபிச்சிருக்க மாட்டீங்க, இல்லை ஜெபித்து கொண்டிருப்பீங்க, இல்லை கண்ணீர் சிந்திருப்பீங்க, முழங்கால் தேஞ்சி நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, என்னென்ன காரியங்களும் இங்கே செஞ்சுருப்பீங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், சபையாக ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்தின் சூழ்நிலை, இந்திய தேசத்தின் சூழ்நிலை, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ காரியம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க. தேசம் மழிந்து கொண்டிருக்கிறதே. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு ஒரு விஷயம் மாத்திரம், ஆண்டு சமூகத்தை வலது கரத்தை உயர்த்தி, எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்க தேசத்துக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. கேளுங்க 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 கேளுங்க, தம்பி தங்கச்சி அம்மா கேளுங்க, அப்பா கேளுங்க. எங்க தேசத்துக்கு அமைதி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இந்த அமைதியின் நாட்டிலே ஆண்டவரே எங்க தேசத்துக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை இடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனை பிரிவினைகள், எத்தனை மதவாத சக்திகள் இன்னைக்கு பெருகி இன்னைக்கு தேசத்தை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அநேக அழிவுகள், அநேக போராட்டங்கள், அநேக மரண ஓலங்கள் இன்னைக்கு தேசத்தில் பெருக 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 நம்ம சும்மா தான் கொண்டுக்கிறோம். இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறப்பா, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க. 144 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களே, இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா. கேளுங்க ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. 800 கோடிக்கு மேல இருக்கிற இந்த உலக மக்களை கத்த சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இது வரைக்கும் நாங்கள் ஜெபிக்காம இருந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்க தேசத்துக்காக திறப்பில் நிற்காம இருந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நீங்க மகிம்படிங்கப்பா, நீங்க மகிம்படிங்கப்பா, நீங்க மகிம்படிங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே என் ஆற்றலானவரே, ஆவியானவரே செய்யப்பா. என் ஆற்றலானவரே நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும்.
நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க தேசத்திற்காய். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஆதியாகமம் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்க முடியும் அன்பா கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை யாராவது வாசிங்க. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று பறவைகள் மீது பெருகக்கூடாது என்று சொன்னார். ஆண்டவர் முதலாக ஒரு ஆசீர்வாதத்தை இங்க வைக்கிறார். நீங்கள் பலுகி என்ன பண்ணுமா, பெருகுங்கன்னு சொல்லி. ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு அவர் சொன்னாரு பலுகி பெருகு. இல்ல சொல்லுங்களா, பலுகி பெருகு. இதுல எதிராக குறைஞ்சிருக்கா? இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்த காரியங்கள்ல இந்த எல்லா படைப்பிலும் ஒன்னாச்சும் குறைஞ்சிருக்கா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் அன்னைக்கு மீனை ஆசீர்வதிச்சார். விலை தான் ஏறி இருக்க தவிர மீன் குறையவே இல்லை. இல்ல வஞ்சரம் 5 கிலோ வாங்கினா 2500 3000 அது விலை மட்டும் தான் ஏறுது. ஆனால் வஞ்சரம் மீன் சாப்பிட்டுட்டே இருக்கு. எவ்வளோ சாப்பிட்டு இத்தனை வருஷமா மீன் சாப்பிட்றோம், எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். எதெல்லாம் குறைஞ்சிருக்கா? ஏன்னா தேவன் ஆசீர்வாதத்தை ஒருத்தரும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. அதுதான் பலுகி பெருகுங்க. அன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்த எல்லாமே ஒன்று நம்ம சொல்லிட்டு போன நேரம் ஆகிடும். ஏன்னா லைவ்ல ஒருத்தர் பார்த்துனே இருப்பாரு, அப்புறம் எங்களை வச்சு வாங்குவாரு. சரிங்களா? ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் ஆசீர்வதித்தது எல்லாமே அப்படியே இன்ன வரைக்கும் அப்படியே இருக்குதுங்க. ஒரு குறையும் இல்லை. 800 கோடி ஜனங்கள் இப்ப தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். அங்கங்க கொஞ்சம் தண்ணி பஞ்சம் இருக்கலாம், ஆனா தண்ணி குறைஞ்சிச்சா? இல்லைங்க, எதுவுமே குறையல. அதுதான் தேவ ஆசீர்வாதம். இந்த உலகம் தான் கொஞ்சம் தான், இந்த உலகம் கொடுக்குற ஆசீர்வாதம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் நிமிஷம் தான், எல்லாம் மறைஞ்சு போகும். ஆனால் தேவன் படைத்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் தடைப்படாது. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். இன்னொரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி போதன. இங்க ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைக்கிறார். என்ன பண்றாரு? தேவன் தன்னுடைய சாயலை படைச்சு மனுஷனை உண்டாக்கி அவங்கள பார்த்து நீங்க பலுகி பெருகி. இதுல என்ன குறை இருக்கா? ஒரு குறையும் இல்லைங்க. உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்க இருக்காங்க தெரியுமா? யாருன்னா தெரிஞ்சும் கை தூக்குங்க. பிரைஸ் தரேன். ஒரையா தூக்கிட்டா 2 ஒரையா தான் தூக்கு. உலகத்தில் என்ன சரி அதை விட்டுருங்க, உலகம்னா ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் எத்தனை கோடி ஜனங்க இருக்காங்க தெரியுமா? 1 2 3 பிரைஸ் தர முடியாது. ஆனால் நானே சொல்லிடுறேன், 144 கோடிக்கு மேல ஜனங்கள் இருக்கிறாங்க. இதுல எதனா குறைந்ததா? ஒரு குறையும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு ஆசை நீ பலுகி பெருகும்படியாய் ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சாயலை படைத்த மனதை பார்த்து இது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அதை தாங்க ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்றைக்கு நாளைக்கு வந்திருக்க உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் இருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதால் தான் நீங்க உள்ள இருக்கீங்க. தேவனா சூஸ் பண்ணப்பட்டதால் நீங்க உள்ள இருக்கீங்க. தேவனால் அழைக்கப்பட்டதால் உள்ள இருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்தை இருக்கலாம், ஆண்டவர் திட்டம் இல்லாம நீங்க உள்ள உட்காரவே முடியாது, ஆலயத்துக்குள்ள வரவே முடியாது. இன்றைக்கே சொல்லாம இந்த ஆலயத்திற்கு எத்தனை பேர் நீங்க சபைக்கு வர முடியாத சூழ்நிலை. கரெக்டுங்களா? உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு வர முடியலையே. ஏன்னா உங்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்து சும்மா உட்கார்ந்து சும்மா போறதுக்கு அல்ல. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? நீங்க பலுகி பெருகணும். எங்க பலுகி பெருகணுமோ அங்க பலுகி பெருகணும். அதை காட்டிலும் தேவன் மேன்மையானதை ஒண்ணு வச்சிருக்கார் நம்முடைய லைஃப்ல. யாரும் கொடுக்க முடியாததான். யார் அதுக்கு நம்மளுக்கு அதுக்கு பங்கே கொடுக்க முடியாது. சும்மா கைட் பண்ணலாம தவிர உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வச்சுக்கிற பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? பரலோகம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. ஆண்டவர் வச்சுக்கிற ஒரு தேசம் இருக்குதுங்க. இந்த தேசம், இந்திய தேசம் கொஞ்ச நாள் நம்ம இருக்க போகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இந்த இடத்துல இருக்கான். ஆனா பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். இது எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சு ஆசீர்வதிச்சுட்டு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன்
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டாராம். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:32 சொல்ல எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். ஆசீர்வதிச்சு அதை பகுலுக்கு பெருகுபடியா மனுஷன் கையில கொடுத்தார். ஆனால் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வாசிக்க அந்த வசனத்தை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே? இப்படி கூப்பிட்டு போறா. ஆதாமே, ஏ ஆதாமே. எனக்கு அப்படிதான் தோணுங்க. ஏ ஆதாமே, எங்க இருக்கிற? எங்க இருக்கிற நீ? நான் வரும்போது நீ வருவே, நீ இப்ப எங்க இருக்கிற? எங்க ஒளிந்து கொண்டிருக்கிற? நான் வரும்போது எனக்கு முன்மாதான் நிப்பியை இப்ப காணுமே, எங்க இருக்கிற? அப்படி கேட்டுருப்பாரா? இல்ல ஆதாமே ஏக்கத்தோட கேட்டுருப்பாரா? போய் ஒரு நாள் கேட்கலாம்ப்பா, நீங்க எப்படிப்பா கூப்பிட்டீங்க? ஆதாம் எப்படி கூப்பிட்டீங்க? எனக்கு ரொம்ப ஆசை. சில விஷயங்கள் அப்படியே எடுக்கிறோம். தாவீதை பார்க்கும்போது கேட்கணும், ஆண்டவரே தாவீது எப்படியா நீங்க ஆனீங்க? யோசேப்பை கேட்கணும், எப்படியாவது உண்மையா இருந்தீங்க? இல்லை எல்லாத்தையும் கேட்க போறோம். அதே போல இதையும் நான் கேட்க போறேன். ஆண்டவரே நீங்க எந்த டோன்ல கேட்டீங்க? ஆண்டவரே எந்த டோன்ல நீங்க அவனை கூப்பிட்டீங்க? ஆண்டவரே ஏன் அப்படி ஒரு ஏக்கம்? ஆண்டவருக்கு அப்படி ஒரு ஏக்கம் என்ன? எல்லாத்தையும் கொடுக்குற ஆண்டவர் கையில கொடுக்குற எல்லாம் உனக்கு தான்ப்பா. எல்லாமே உனக்கு தான். இந்த உலகம் முழுவதையும் உன் கையில கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஆண்டுக்குள்ள உனக்கு கையில கொடுத்துருக்குறேங்க. நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற ஆதாமே? ஏ ஆதாமே எங்க இருக்கிற? நான் வந்திருக்கிறோம்பா, நீ எங்க இருக்கிற? இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து இப்ப கேட்க போறாரு, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? மேத்யூ சொல்லுவான், அண்ணா நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஆலயத்தில் நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம ஆலயத்தில் இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் கையில கொடுத்துட்டு இன்னைக்கு ஒளிஞ்சு கொண்டான். பிசாசு கிட்ட ஒரு தந்திரம் இருக்குதுங்க. எல்லாத்தையும் கொடுப்பான், வாரி 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 கொடுப்பான். அவன் ஆசையா தான் கொடுத்துட்டு காலி பண்ணுவான், கொடுத்துட்டு ஒலிக்க வச்சிடான். பாத்தீங்களா? ஆனா அப்பா அப்படி கிடையாது. ஏசப்பா அப்படி கிடையாது. முன்னாலதான் நிக்க வைப்பாரு. குப்பையிலும் தூசியிலும் இந்த எண்ணெய் தூக்கி முன்னாடி நிக்க வச்சுக்கிறாரு. பாத்தீங்களா? அதுதாங்க தேவ அன்பு, அதுதான் தேவ கிருபை, அதுதான் தேவ மகிமை. ஆதாமே நீ எங்க இருக்கிறாமா? இன்னைக்கு நிறைய நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு தேசம் தள்ளப்பட்டிருக்கிறது, சபைகள் தள்ளப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம புறப்பட்டு போக போகிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம எங்க இருக்கிறோம்? இதை தான் ஆண்டவர் இன்னைக்கு கேட்க போறார். தன் சாயலில் படைச்சாருங்க ஆண்டவர். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தன் சாயல மற்றதெல்லாம் அதே படைச்சிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் விரும்பினது என்னன்னா, தன் சாயலில உண்டாக்கி எவ்வளவு ஆசைப்பட்டு போற நம்ம மேல. இன்னமும் நம்மளை பார்த்து கரிசனை உள்ளவரா இருக்கிறார், நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்குது. நம்ம எங்க இருக்கிறோம் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் பிதாவிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தன் சாயல்ல படைச்சார் ஆண்டவர். வேற எதையும் படைக்கலையே. காட்டு மிருகங்களை படைக்கல, மரங்களை படைக்கல. அவர் ஆசீர்வதிச்சு அது இப்பெல்லாம் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு போயிட்டாரு. ஆனா மனுஷனை உண்டாக்கும் போது மட்டும் அவர் பார்த்தா அவருக்கு எவ்வளவு ஆசையா இருப்பார்ல. அப்ப ஆதாம் எப்படி கூப்பிட்டுருப்பாருங்க ஆண்டவர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் பார்த்து கூப்பிடுறாரு. நீங்க எப்படி எந்த நிலைமையில இங்க இருக்கீங்களோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேகருடைய வாழ்க்கையில இது கேள்விக்குறி கொண்டு தான் நம்ம நீங்க போக போறோம். விடை உங்களுக்கே வந்துடும். நீங்க விடையோடு தான் நீங்க போகணும். நான் சொல்ல போறது இல்லை. நீ எங்க இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆதாம துரத்திட்டார் தெரியுமா? நீங்க வாசினா தெரியும். அந்த ஆதிகாம புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டாராம். போதும். இன்னைக்கு உங்களை என்னையும் துரத்துலங்க ஆண்டவர், அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்லை. நம்ம அக்கிரமத்துல, பாவத்துல, சாபத்துல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆதாமை துரத்தின தேவன் நம்மளை துரத்தல. துரத்திருந்தானே இவ்வளவு ஜனம் நம்ம இருக்க மாட்டோம். என்னடா அப்படி சொல்ல நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் பலப்படணும். என் சபை வளரணும். என் சபைக்குள்ள இருக்கிற ஒரு திரளான கூட்டம் என் ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம எல்லாம் ஒன்னா போகணும். அதுதான் என் ஆசை. அல்லேலூயா. நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணணும். என் சபை வளரணும், என் சபையில் இருக்கிற ஜனங்கள் வரணும், தேவனுடைய ஆளுகைக்குள்ள அவங்க இருக்கணும்னு சொல்ற அந்த திட்டம் நமக்குள்ள வரணுங்க. ஆதாம துரத்திட்டார். துரத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். ஆசீர்வதித்து பழுகி பெருகு சொன்ன ஒரு மனுஷனை துரத்திட்டாரு. எவ்வளோ கோபம் வந்திருக்கலாம் ஆண்டவருக்கு. ஆனா அவனை அழிக்கல.
அதே போல இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் அழிக்காம நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை எல்லாரையும் அன்னைக்கு ஆதாம அவருடைய சாயல்ல படைத்தார்ல, உங்களை என்ன அதே போல அவருடைய சாயல் தான் படைத்திருக்கா. ஆனா ஆதாம துரத்தி விட்ட தேவன் நம்மளை துரத்தலைங்க. இன்னைக்கும் அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம நிற்கிறோம். எப்படி நிற்கிறோம்னா, நிர்மூலமாகாமல் இருக்கிறோம், தேவனுடைய கிருபை இழக்காமல் இருக்கிறோம். ஒருவேளை தேவ கிருபையை தேவ ஆசீர்வாதத்தை இழந்திருப்பீங்க சொன்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் இருக்கிறப்பா அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம புறப்பட்டு போக போகிறோம். இந்த தேவ அன்பு மிக விலை உயர்ந்ததுங்க. இந்த தேவ அன்பு பார்த்தீங்கன்னா மிக விலை உயர்ந்தது. அவர் சிலுவையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுமை, அவ்வளோ பாரம், அவ்வளோ வேதனை. எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் கடைசியாக என்ன சொன்னா தெரியுமா? அவ்வளோ வேதனை, ரத்தம் சிந்தி தன் ஜீவன் போகும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும்? என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எத்தனை அன்புங்க! கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு பாருங்களேன். அவ்வளோ கொடுமையான சூழ்நிலை, அவ்வளோ வேதனையில அவர் சொல்ற வார்த்தை, ஆண்டவரே இவங்களாம் பார்த்துங்கன்னு சொல்ல, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். இன்னைக்கும் ஆண்டவர் மன்னிச்சுட்டே இருக்காருங்க. ஹல்லேலூயா. அவர் அப்படி அன்பு அவ்வளோ பெரிய அன்புங்க. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, ஓடிவா சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், வேணா நாங்க காட்டுறோம் வாங்க. அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மனுஷன் வாழ முடியுமா? இப்படிலாம் ஒரு வாலிப வயசு தான், ஒரு 30 வயசுக்குள்ள தான் இருக்கும், 30-32 வயசு தான் இருக்கும். அப்படி அக்கறப்போ துடிக்கிறவங்களாம் நான் கண் கூட பார்த்துருக்கேங்க அவனுடைய பாவ செயல்களை. ஆனால் தெரியுமா, அவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான். அவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான். தேவனுடைய என்கவுண்டர் அவனுக்குள்ள நடந்ததுனால தான் தேவ அன்பு அவனுக்குள்ள போயிடுச்சுங்க. அவனுக்கு ஒரு ஊழியக்காரன் எனக்கு நல்லா தெரியும், அவருக்கு தெரியும். இங்கே செம்பாக்கம் பக்கத்தில் இருக்கார். அந்த ஊழியக்காரன் அவனை விடவே மாட்டாரான். அவரை கேவலமாக பேசுவானா, ஆனால் அவன்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்திட்டே இருப்பாரான். அவன் மேலே அன்பு செலுத்திட்டே, பிரபுன்னு அவன் பேர், அந்த பையன் பேர். இன்னைக்கு அவன் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவனுடைய டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆகிருக்குங்க. எப்படி ஆகும்? இதுதான் தேவ அன்பு, இதுதாங்க தேவ அன்பு. அன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ பார்த்து சொன்னார், இவ்வளோ பாவம் நிறைஞ்ச உலகத்தை பார்த்து சொன்னார், பிதாவே இவருக்கு மன்னியன்னு சொன்னாருங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம போக போகிறோம். நம்ம எங்கே இருக்கிறோம்? ஒரு சில மனுஷனை மாத்திரம் பார்க்க போகிறோம். எப்படி விலகினாங்களோ, விலகாமல் இருந்தாங்களோ, விலகினவங்களை குறித்தும் ஒரு சில காரியம் நம்ம பார்க்க போகிறோம். காயினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தோடு துரத்தப்பட்டான். அவனும் ஏன்? தனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை வஞ்சகம் பண்ணினான். தனக்கு உண்டான ஆசீர்வாதத்தில் வஞ்சகத்தை பண்ணினால தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டாங்க. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குணாசியங்களை பார்த்தீங்கன்னா வஞ்சகமான ஒரு வாழ்க்கை, தந்திரமான வாழ்க்கை. எப்படின்னா, இன்னைக்கு வெளி உலகத்திற்கு எல்லாமே நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனால் உள்ளாந்த மனுஷன், உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன் இன்னைக்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலை.
இன்னைக்கு தேசத்தில் அநேக ஜனங்கள், அநேக கிறிஸ்துவருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் ஒரு தீர்மானத்தை நம்ம போக போகிறோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அன்றைக்கு அவன் ஒப்பு கொடுத்ததுனால என்ன பண்ணார், ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை மன்னிச்சு அவனை துரத்தி விட்டார் சொல்லி வசனம் இருக்குது. நிறைய இடங்கள்ல நான் வாசிக்க நைட்டு உட்காந்து வாசிக்க போது எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா துரத்தப்பட்ட சூழ்நிலை தான். ஒரே ஒரு மனுஷன் தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். சிம்சோனுடைய வாழ்க்கை நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 16ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க நியாயாதிபதிகள் புத்தகத்தில். இன்னொரு இந்த மனுஷன் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த தெரிந்த வசனத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிக்கலாம். இங்கே வாசிங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். உன்னை மேற்கொள்ள வந்துட்டாங்க. அவன் நித்திரை தெளிந்து விழித்து, அவன் பாருங்க வாசிங்க, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தாங்க. கர்த்தர் விட்டு விலகினதை அறியாமல் இருந்தான். சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை ஒரு தாடை எலும்பை கொண்டு அத்தனை பேரை கொள்ள முடியும் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கிருபை. இன்னைக்கு அதே கிருபை, அதே பலனை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே மகிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அவன் உதாசீனப்படுத்தினான். தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எல்லாத்தையும் உதாசீனம் பண்ணி ஒரு பெண்ணினால தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்தது மாத்திரமல்ல, அவன் செத்து போனது மாத்திரமல்ல, அவன் மரணம் அடைந்து மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு வர வேண்டிய ரட்சிப்பு தடைப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வர வேண்டிய தடைப்பு அவனால போச்சு. இன்றைக்கு இந்த தேசம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது காரணம் நான் தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தான் காரணம். இன்னைக்கு உலகம் தேசம், இந்த தேசம் சந்திக்கப்படாமல் இருக்கிறது காரணம் என்ன? நம்ம தான். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வராமல் பாவத்தில் விழுந்து போன சிம்சோனை போல இன்னைக்கு அநேக ஜனங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். சாபத்துக்குள்ள போய்கொண்டே இருக்கிறாங்க. ஏன் தேசம் சந்திக்கப்படாமல் இருக்கிறது? அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய லைஃப்ல நம்ம அப்படி சரியில்லைங்க. அதனால 2 நாளாகமத்தில் சொல்லுதுல, என் முகத்தை தேடி தங்க பொல்லாத வழிகளை விட்டு, யாரை சொல்றா தெரியுமா? என் ஜனங்கள், என்னை நேசிக்கிறவர்கள், என்னை நோக்கி கூப்பிட்டு எங்களுடைய தன்னுடைய பாவங்களை இதை பண்ண அறிக்கையிட்டு தன் முகத்தை தேடும்போது என்ன சொல்றாரு ஆண்டவர் லாஸ்ட்ல முடிக்கிறப்போ, இந்த தேசத்துக்கே சேமத்தை நான் கொடுப்பேன். இந்த தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். ஏன் தேசத்துக்கு சேமம் வரலாம்? நீங்களும் நானும் தான். ஏன் இந்த உலகத்துக்கு ரட்சி பண்ண? நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் ஒழுங்கா இருந்தா இந்த தேசம் சந்திக்கப்படும். நான் எப்பொழுதும் ஒரு சொல்ற காரியம், நான் நல்லா இருந்தா என் பையன் நல்லா இருப்பான். நான் ஒழுங்கா இருந்தா என் பையன் ஒழுங்கா இருப்பான். நான் ஒழுங்கா இருந்தா என் மனைவி ஒழுங்கா இருப்பாங்க. என் குடும்பம் ஒழுங்கா இருந்தா என் பக்கத்து வீடு ஒழுங்கா இருக்கும். என் பக்கத்து வீடு ஒழுங்கா இருந்தா என் தெரு நல்லா இருக்கும். இப்படி தாங்க போக முடியும். இன்றைக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த நிலையில நம்ம இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை எழுந்துறாதீங்க. தேவன் கொடுத்த கிருபை எழுந்துறாதீங்க. தேவன் கொடுத்து ஏதோ கொஞ்சம் கிருபை கொடுத்து ஒன்று நடத்தி கொண்டே இருக்கிறார். அழகா சொல்றது 2 நாளாக 7:14, தன் முகத்தை தேடி. எத்தனை பேர் தேடுறீங்க தேசத்திற்காக? என் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறதே, என் தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் கதறி கொண்டிருக்கிறோம்? யாராவது ஜெபிக்கிறவங்க இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்ல, ஒருத்தனை தேடுறேன்டா, நான் ஒருத்தனை தேடி கொண்டிருக்கிறேன்றாரு. ஜெபிக்காமல இல்லை. இன்னைக்கு தேசம் பாதுகாக்கப்படுறதா அநேக ஜெபங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இல்லைன்னு சொல்ல, நீங்களும் நான் என்ன பண்றதா இப்போ பார்க்க போகிறோம். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்னை நோக்கி பார்க்கும் போது என் முகத்தை தேடுவீர்களானால் அப்பொழுதுதான் இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் தெளிவா சொல்ற, நீ என்னை தேடலையே, என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவர்கள் சொன்னாரே. நம்ம கண்டடைஞ்சிருக்குமா? நம்ம பார்த்துருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு தேசத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருக்குதா? இன்னைக்கு தேசம் என்ன சூழ்நிலை போகுதுன்னு தெரியுமாங்க? எப்படி ஒரு பொருளாதார வீழ்ச்சி நம்ம போயிட்டு இருக்கோம் தெரியுமா? எப்படி மரணங்கள் ஓலங்கள் பெருகி கொண்டே இருக்குதே. நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க தேசத்துக்கா? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க தேசத்துக்காக? ஹல்லேலூயா சொல்லலாமா? இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே
காண வேண்டுமே. உலகம் எல்லாம் இன்னைக்கு அமைதி நாள் கொண்டாடி கொண்டிருக்காங்க. ஆனால் தேசம் பல 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 மாநிலங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூழல் எப்படி இருக்குது, எப்படி ஒரு தேசம் போய் கொண்டிருக்குது, எப்படி பாழாய் போய் கொண்டிருக்க பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் நானும் செபிக்காமல் இருக்கிறோமே. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோப்பா. அந்த மகிமை கொடுங்க ஆண்டவர், ஒருக்கு செபிக்கிற மகிமை கொடுங்க. சிம்சோனை விட்டு விலகிடுது அறியாமல் தான் இன்னைக்கு அநேகருக்குள்ள அதுதாங்க இந்த பிரச்சனை. அநேகருக்குள்ள தான் ப்ராப்ளம். ஆண்டவர் கூட இருக்கிறாரே தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கு, சபைகள் வாழ்ந்து கொண்டிருக்குதுங்க. அவனுடைய வாழ்க்கை அவனோட மரணத்தை தான் கொண்டு வந்துச்சு, இல்லை மரணத்தை தான் கொண்டு வந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தா யோசேப்பு கொஞ்சம் வித்தியாசமானவர். இல்லை யோசேப்பு கொஞ்சம் வித்தியாசமாக வாசிங்களா, ஒரு அது உங்களுக்கு படிச்சிருக்கலாம். அது அவரை குறித்து ஆதியாகமம் புத்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து ஒரு வசனம் சொல்கிறது. 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நல்லா கேளுங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தாராம். இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் என்ன சொல்லுவேன், டிவிஎஸ் கம்பெனி என் கூட இருந்து சொல்லணுமா, இல்லை நான் டிவிஎஸ்ல வேலை செய்கிறேன்னு சொல்லணுமா? சொல்லுங்க. இல்லாட்டி ஒரு என்ன விட்டுருங்க, நம்மளை விடுங்க, நம்மளும் ஒன்றும் கிடையாது. இப்போ முதலமைச்சர் ஆஃபீஸில் விக்ரம் ஒர்க் பண்ணுறாரு, சரிங்களா? விக்ரம் சொல்லுவார், முதலமைச்சர் என் கூட வேலை செய்கிறான்னு சொல்லுவாரா, இல்லை விக்ரம் என்ன சொல்லுவார், முதலமைச்சர் கூட வேலை செய்கிறான்னு சொல்லுவாரா? சொல்லுங்க. விக்ரம் தான் சொல்லணும். என்ன சொல்லணும், நான் முதலமைச்சர் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்பா, நான் சொல்லணும் நான் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செய்கிறப்பா, டிவிஎஸ் கம்பெனி எனக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறான். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷங்க. நிறைய பேர் ஆண்டவர் உண்மையாக சொல்ற நம்ம சபை பிளஸ்ஸிங்கான சபைங்க. நிறைய பேரை ஆவிக்குரிய ஊழியர்கள், ஆவிக்குரிய தாய் தகவல் நான் பார்க்குறேன், ஆவிக்குரிய சகோதரன் நான் பார்க்குறேன் இந்த சபையில். அதனால தான் நம்ம சபை ஆசீர்வதிக்கப்படுது. இங்கே பார்க்குறோம், யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஆனால் 2 பேருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. சிம்சோனுக்கும் யோசேப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். யோசேப்புக்கும் சிம்சோனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நானே சொல்லிடுறேன், ரொம்ப டைம் இல்லை, டைம் போயிட்டே இருக்கு. யோசேப்பு பாவத்தை தேடி ஓடினான். கரெக்ட் தானே? யோசேப்பு பாவத்தை தேடி ஓடினா, சிம்சோன் பாவத்தை தேடி ஓடினான். யோசேப்பு பாவம் என்ன பண்ணுச்சு, தேடி 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 வந்துச்சு. யார் மாட்டிக்கினா? சிம்சோன் மாட்டிக்கினாரு. யோசேப்பு காப்பாற்றப்பட்டார், சிம்சோன் மரணம் அடைந்தான். ஆனால் யோசேப்புக்கு தேசத்துக்கே ஆசீர்வாதம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன பண்ண, உதறி தள்ளிட்டு ஓடிடணும். இதை யோசேப்பு செய்தனால தேசத்துக்கு மாத்திரமல்ல, அவன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை மாற்றவர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் யோசிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள், நமக்குள்ள போராடுகிற காரியங்கள், இதை கொஞ்சம் யோசிச்சு, ஆண்டவரே நானும் யோசிப்பு போல ஆண்டவர், எது வந்தாலும் சரி ஆண்டவர், என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், இந்த உங்கள் சமூகத்தை விலக மாட்டேன். அதனால தான் தாவீது பார்த்தீங்கன்னா அவர் பாவம் செஞ்சார், பாவம் செய்யாமல் இல்லை, பாவம் செஞ்சார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் கெஞ்சி 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 நீங்கள் வாசிக்கலாம், 51:11 வாசிங்கன்னா அவர் சொல்கிறார், உங்கள் சமூகத்தை விட்டு என்ன தள்ளுறாதீங்கப்பா, போச்சு நம்மளை தள்ளல ஆண்டவர், அவ்வளோதான். ஆண்டவர் தாவீது கேட்குறார், ஆண்டவரே உங்கள் சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்கப்பா, உங்கள் சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 139 சங்கீதத்தை போய் நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. 139 சங்கீதத்தை வீட்டில் போய் கண்டிப்பாக வாசிங்க, வாசியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 139 சங்கீதத்தில் போய் வாசினா அப்படியே நைஸ் பண்ணுவார் ஆண்டவரை, அப்படியே நைஸ் பண்ணுவார். வீட்டில் வாசிச்சு பாருங்க, வைஸ் பண்ணி என்ன பண்ணுவார், சரண்டர் ஆகிடுவார் ஆண்டவர்கிட்ட. அப்படியே அந்த வசனம், அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸ் பண்ணுவார் ஆண்டவர், அப்படியே எச்சுவார், அப்படியே நைஸ் பண்ணுவார், கடைசியில் சரண்டர் ஆகிடுவார். இன்னைக்கு அதை தாங்க ஆண்டவர் நம்மளையும் எதிர்பார்க்குறார். அன்றைக்கு தாவீதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணான், அவன் ஆசீர்வாதம், பாவம் செஞ்சான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் வந்துட்டான்.
இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் நம்மளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எப்படி எந்த இடத்துல இருக்கீங்க? ஒருவேளை தேவ சமூகத்தொட்டு விலகின ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கலாம். தேவன் உங்களை அபிஷேகத்தில் இருக்கலாம். நல்லா ஓஷிப் பண்ணலாம், நல்லா பாட்டு பாடலாம், நல்ல வசனங்களை சொல்லலாம், நல்லா நீங்க ஊழியங்கள் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அவர் சமூகம் உங்களுக்குள்ள இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிறதா பார்க்கணும். தேவ மகிமை உங்களுக்குள்ள இல்லைன்னா வேஸ்ட். கடைசியில் சிம்சோனை போல நம்முடைய வாழ்க்கை அப்படியே அசிங்கமான ஒரு சூழ்நிலை, கண்கள் பிடுங்கப்பட்டதான், மரணத்துக்கு ஏதுவாக போகப்பட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமா போச்சு, கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வல்லமை எல்லாம் வீணா போச்சு. எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள் எல்லாவற்றையும் செய்த சிம்சோன் வாழ்க்கை தலைக்கீழாக மாறி போனப்ப நம்ம வாழ்க்கை மாறக்கூடாது. எனக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருங்க. நம்மளை நினைத்திருக்கிறதால தான், உங்களை என்னைய பெயர் சொல்லி அழைச்சதால தான் இன்றைக்கு அவருடைய சமூகத்தை நம்ம நிற்கிறோம். நம்ம தாவீதை போல ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வந்துடணும். எங்கே இருந்தாலும் சரிங்க. ஒருவேளை நம்ம உலகத்தில் வாழ்கிறோம், பல விதமான சூழ்நிலை இருக்கலாம், பல விதமான வேதனைகள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் நம்ம தாவீதை போல நம்ம பின்னாடி போயிடக்கூடாது, அவரை நோக்கி ஓடி வந்துடணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் வெட்டாதமான பெரிய காரியம். ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறத நிறுத்திட்டோம், நிறைய விஷயங்கள் நிறுத்திட்டோம், நம்மளுடைய சுயமாய் ஓடுகிறோம். ஏன் தெரியுமாங்க? இப்போ சில நாட்களில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் வர போகிறார். நான் 2-3 நேற்று நானும் சகோதர தம்பி பேசிக்கிட்டு இருப்போம். அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் வர போறார், ஆண்டவர் வர போறார், நிச்சயமா வர போறார். அதற்கான கால சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சான். சீக்கிரத்தில் ஆண்டவருடைய வருகை வர போகிறது. நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்சம் இன்றைக்கு ஒரு யோசிச்சு கடந்து போக போகிறோம். தேவ அன்பை விட்டு ஒருவேளை விலகி இருப்பீங்க என்று சொன்னால், தேவ பிரசனத்தை விட்டு விலகி இருப்பீங்க சொன்னா, தேவ சமூகத்தை விட்டு ஒருவேளை விலகி இருப்பீங்க சொன்னீங்கன்னா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பேதுரு விலகி போனார், பேதுரு விலகி போனார். ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டிய மனுஷன் தானே, ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டிய மனுஷன் ஓடிட்டான். ஓடி எங்க போய் உட்கார்ந்தான்? போய் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாரு. அவன் சொன்னா, அதுக்கு முன்னாடி தான் சொல்றான், ஆண்டவரே ரொம்ப நேசிக்கிறான் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான் நேசிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா உள்ள எப்படி தான் நமக்கு தான் தெரியும். பேதுரு விலகி ஓடி போய் உட்காந்துட்டான். ஆண்டவரோட பார்த்து சொன்னார், நீ சேவல் கூவுவதுக்கு முன்னாடி போய் சொல்லுவடா, நீ சேவல் கூவ பேதுரு போய் சொல்ல போறன்ற நடந்தது. ஆனா பேதுரு திரும்பி வந்துட்டார். ஆனா யூதாஸ் காரியத்தும் விலகி போனான், மரணத்தை சந்தித்தான். யூதாசுக்கும் அதே அதிகாரம் தான், அதே அன்பு தான். ஆனால் ஒரே ஒரு பண ஆசை பிடித்தவனாய் அவன் பின்னாடி போனதால தான் இன்றைக்கு அவன் இல்லை. பேதுருவை குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கோம், யூதாஸ் குறித்தும் பேசுகிறோம். ஆனால் அதிகமாக சாதிச்சு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்த பேதுருவை போல நம்மளும் வந்துடணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தை நம்ம தாழ்த்துறோம். என்னென்ன காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குதோ அதை எல்லாம் விட்டு ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை தாழ்த்துறேன், என்னை தாழ்த்துறேன் நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. பவுலும் அப்படிதான். அவர் வழியெல்லாம் விலகி போல தேவனுக்கு விரோதமாக விலகி இருந்தா, தேவனுடைய அன்புக்கு எதிராக என்ன பண்ண பல காரியங்களை செஞ்சான். ஆனா தேவ அன்பு அவனுக்குள்ள வந்த பொழுது அவன் சும்மாவே இல்லைங்க. நீங்க வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் இருந்து அவனை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் சும்மாவே இருக்க முடியாது. தேவ பிரசனம், தேவ மகிமை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க சும்மாவே இருக்க முடியாதுங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ மகிமை அவனுக்குள்ள பவுலுக்குள்ள ஊற்றப்பட்ட போது, தேவனை சந்தித்த பொழுது, அவன் எழும்பின பொழுது தேவனுக்கு அடிக்கப்பட்டான், நொறுக்கப்பட்டான். ஆனா அதை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், நான் சொல்றேன், நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். பசியா, கொடுமையா, வேதனையா, துன்பமா, நிர்வாணமா, நிர்விசாரமோ எதுவும் என்ன மேற்கொள்ள முடியாது. தேவனை விட்டு விலகிதான் இருந்தான். ஆனா தேவனுக்குள்ள அவன் வந்த பொழுது அவன் சொல்ற காரியம், என்னை எதுவுமே மேற்கொள்ள முடியாது, என்னை எதுவுமே மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன். அவர் சொல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள வாசம் செய்கிறார். கிறிஸ்துக்குள்ள நம்ம வாசம் செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு நம்மளால சும்மாவே இருக்க முடியாதுங்க. தேவனுக்கா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம், தேவனுக்கா பக்தி வைராக பாராட்டே இருப்போம். தானியேலுக்கு அப்படிதான். தானியேலே, உன்னை நான் காலி பண்ண போறேன், நீ வனங்கள் நான் காலி, எனக்கு கவலை இல்லப்பா, என் தேவன் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், இனிய கொன்று போட்டால் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவனை அவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தாருங்க.
இன்றைக்கும் நீங்க வந்திருக்க உங்க வாழ்க்கையிலும் எங்க இருக்கிறீங்க கொஞ்சம் தீர்மானிச்சு பாருங்க. எந்த சூழ்நிலைங்க இருக்கீங்க கொஞ்சம் தீர்மானிச்சு பாருங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாமே. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நீ எங்க இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நீங்களே யோசிங்க, ஆண்டவர் நான் எங்க இருக்கிறேன்? நம்மளுக்கே நிறைய பேருக்கு கேள்விக்குறியான வாழ்க்கை, நிறைய பேர் கேள்விக்குறியான வாழ்க்கை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் நம்மளை துரத்தல, அவ்வளவுதான். நம்மளை காலி பண்ணல, ஞாபகம் வச்சுங்க. நம்மளை காலி பண்ணல. அவர் நினைச்சிருந்தான்னு வச்சுங்களா, எப்படி ஆதாம துரத்தினாரோ, காயினை துரத்தினாரோ, அது போல சிம்சோன் வாழ்க்கை அழிச்சாரோ, அது போல நினைச்சிருந்தா நீங்க உலகத்துல எத்தனை பேர் இருப்பான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அவ்வளோ பெரிய அன்புள்ள தேவன். அதான் சொல்ற, பிதாவே இவருக்கு மன்னியும். அவ்வளோ கொடுமை, அவ்வளோ அன்பான தேவன் நம்முடைய தேவன். இதுதான் வாசிக்கலாம், ஒரு முடிக்கலாம். கடைசியாக தேவன் ஒரே ஒரு வாசனத்தை சொல்லலாம். ஏசாயா 29ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். டிஸ்பிளே பண்ண ஏசாயா 29ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? ஏசாயா 29ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, கேட்டுங்க, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. எத்தனை பேர் கற்பனையில நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க? சண்டே ஆனா சர்ச்சுக்கு போகணும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அது உண்மைதான். சண்டே சர்ச்சுக்கு போகணுன்றது நம்மளுக்கு கண்டிப்பா வரணும். தேவன் நம்மளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்க ஒரு நாள், உண்மைதான். மனுஷனால கற்பனையாக கொடுக்கப்பட்டதுனால இது சபைக்கு தான் போனோம், நீ போய் தான் சொல்லி எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்து ஆண்டவர் இந்த 6 நாள் என்னை பாதுகாத்து இந்த 7வது நாளில் என்னை கத்த நிற்க வச்சுக்கிறேன்னு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? செய்தி கொடுத்தவர் திரும்பி வந்து விட்டார். ஆகவே சீக்கிரத்தில் முடிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம வந்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, தங்கள் இருதயங்கள்லாம் பண்றாங்கப்பா, ஆனா அவங்க இருதயம் எங்க இருக்கா? தூரமா இருக்குதான். எப்படி இருக்கா? தூரமா. இன்னைக்கு எத்தனை பேர் இருதயம் தூரமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே தான் உட்காந்துருக்கீங்க, உங்க இருதயம் எங்க இருக்கு? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் போயிட்டு இருக்கா? தேவனுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு இந்த கனெக்ஷன் இருக்குதா? இல்ல தூரமா எங்கன்னா மைண்ட் ஓடிட்டு இருக்கா? ஏதாச்சும் செய்யணும், எங்கன்னா போகணும், ஐயோ எப்போ சீக்கிரம் மெசேஜ் முடியும் பார்த்துட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் முடிச்சிடலாம். தூரமா இருக்கிறதா? இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. தேவனிடத்தில் உண்மையா அவர் நேசிக்கிற சன்னங்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறாருங்க. இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தோட நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஒரு வசனத்தை சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்றார். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 14:3 வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிற ஒருவனாகிலும் இல்லை சொல்றார் ஆண்டவர். நன்மை செய்கிற வழி விலகி ஏகமா. இன்னைக்கு பாவம் பெருக என்ன வழிகள் அதிகமா போய்கொண்டிருந்தால இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாவத்துல சாபத்துல வாதல தேவ அன்பை விட்டு விலகுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, எல்லாரும் வழி விலகி ஏகமா கெட்டு போனார்கள், ஒருத்தரையும் ஒருவனையும் நான் காணவில்லையே. இன்றைக்கு நம்ம தீர்மானம் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம புறப்பட்டு போகிறோம். நீ எங்க இருக்க? ஆதாம பார்த்து கேட்டால, ஆதாமே நீ எங்க இருக்கிறப்பா? என் சாயல்ல படைக்கப்பட்ட நீ எங்க இருக்கிற? நான் வரும்போது நம்ம மாலையில வரும்போது உன்னை தேடி வரும்போது எனக்கு முன்பதாக நிற்பியே, நீ எங்க இருக்கிற? நீ எங்க ஒளிந்து கொண்டிருக்கிற? இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் அப்படி ஒளிந்து கொண்டு கூட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன், உமக்காகவே நான் சாவேன், ஆண்டவரே உமக்காக நான் வாழ்றேன், ஆண்டவரே உங்க ராஜ்யத்துக்கு நான் வருவதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஒருவேளை வழி விலகி தேவ பிரசன்னத்தை ஒருவேளை இழந்து போயிருப்பீங்க, சொன்னீங்கன்னா தேவ அன்பை விட்டு விழுந்து போயிருப்பீங்கன்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம், நாம் ஆண்டவர் சமூகத்தை நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தை நம்மளை அர்ப்பணிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் தேங்க்யூ அப்பா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்க இருக்கிற? இந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்குங்க, நான் எங்க இருக்கிற நீங்க உங்களுக்கு தெரியும். நீ எங்க இருக்கிற? நீங்க எங்க இருக்கிறீங்க? ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமா இருப்பீங்கன்னு சொன்னால், அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா.
என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அன்னைக்கு ஆதாமை துரத்தி விட்டீங்கப்பா. சிம்சோன் மரண தெருவேல போயிட்டான்ப்பா. மரணத்தை கண்கள் பிடுங்கப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான். பேதுரு திரும்பி வந்துட்டான். யூதாஸ்காரியர் மரித்து போனான். பவுல் விலகி இருந்தான். அவனுக்கு திரும்பி வந்தபோது ஆண்டவருக்கு என்று ராஜ்யத்தை கட்டினாங்க. பல கோடி ஜனங்களை ஆண்டவர் சந்திக்க வச்சாங்க. இன்றைக்கு அவருடைய சமூகத்தை நிற்கிற நீங்களும் எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறப்பா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் ஒரு விசை கூட. இன்னும் துதிப்பே. ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்னும் போற்றுவே. சரண்டர் அப்பா, சரண்டர் அவரும் ஆராதிப்பே. நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பப்பா, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஒரு விசை கைகளை உயர்த்தி இன்னும் துதிப்பே. அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இன்னும் உம்மை ஆராதிப்பே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. என்னோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நாங்கள் எப்போ உங்கள் சமூகத்தை விட்டு ஆண்டவர் நாங்கள் விலகாதபடி ஆண்டவரே உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபையும் அந்த மகிமையும் எங்களுக்கு கொடுக்க முடியாது, திருச்சபை கொடுக்கபடியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, நடத்துங்க, பெரிய காரணம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.